இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட் அவுட்ல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க படம் கோல்டு கேஸ். 2021ல ரிலீஸ் ஆன படம். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்லயும் அவைலபிளா தான் இருக்கு. IMDb ரேட்ல 6.1 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம பிருத்திவிராஜ் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மீன் பிடிக்கிறவர் ஒரு ஏரியில போயிட்டு மீன் பிடிக்கலான்னு போறாரு. அப்ப அவரோட வலையில ஒரு மண்டவோடு ஒண்ணு கிடைக்குது. அந்த மண்டவோடு யாருது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு காத்துக்கிட்டு இருக்க மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படிங்கறதா மீதி படத்தோட கதை. இந்த படத்துல டர்ம் அண்ட் ட்விஸ்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாம இருக்கும். பயங்கரமா மிரட்டி எடுத்திருப்பாங்க. நம்ம பிருத்திவிராஜ் நடிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் கடைசியில கிடைக்கிற அந்த ட்விஸ்ட் எல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு படம் வர்த்தா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட் அவுட்ல இருக்கிற ரெண்டாவது படம் தான் அஞ்சாம் பத்திரா. இதுக்கு IMDb ரேட் 7.9 கொடுத்திருக்காங்க. இதுவும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஆஹா OTTல 2020ல தான் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல நடிச்சிருக்கிறது நம்ம குஞ்சாக்கோ போகன் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொச்சியில ஒரு போலீஸ்காரரை கண்ணு இதயம் அப்படின்னு பிடுங்கி கொடூரமான முறையில கொலை பண்ணி இருக்கிறது யார் அப்படிங்கிற போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே பேட்டர்ன்ல இன்னொரு போலீஸ்காரர் இறந்து போறாங்க. இப்படி அடிக்கடி போலீஸ்காரங்களை குறி வச்சு கொல்றதுக்கான காரணம் ஏன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கும் போது கொலை நடந்த எல்லா இடத்துலயும் கண்களை கட்டப்பட்ட ஒரு நீதி தேவதையோட சிலை இருக்கிறதையும் பாக்குறாங்க. இந்த நீதி தேவதையோட சிலை எதுக்கு, ஏன் போலீஸ்காரங்களே தொடர்ச்சியா கொலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்படி பண்ணும்போது ஒரு சைக்கோக்குள்ளர் தான் இதெல்லாம் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியா எப்படி என்ன ஆச்சு அப்படிங்கறதா மீதி படத்தோட கதை. இந்த படத்திலும் ட்விஸ்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. சும்மா மிரட்டி எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு படம் பயங்கரமான வர்த்தா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட் அவுட்ல மூணாவது இருக்கிறது இளவேலா பூஞ்சிரா. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இல்ல. ஆனா IMDb ரேட்ல 7.3 கொடுத்திருக்காங்க. அமேசான் OTTல ரிலீஸ் ஆயிருக்கு 2022ல. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமத்து மலை உச்சியில ஒரு தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மிடி மின்னல்லாம் அதிகமா விழுறதால அங்க நிறைய இறப்புகள்லாம் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கும். இது மத்தியில ஊருக்குள்ள ஒரு பெண்ணோட கொலை ஒன்று நடந்திருக்குது. அந்த பெண்ணோட உடல் அங்கங்க செதறி போய் ஒரு இடத்துல ஒவ்வொரு பாகங்களை மறைச்சு வச்சிருக்கான் ஒரு கில்லர். அந்த கில்லர் யார் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்ல பயங்கர ட்விஸ்டோட சொல்லியிருக்கிற படம் தான் இளவேலா பூஞ்சிரா. சோ இந்த படத்திலும் ட்விஸ்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. பயங்கரமான சஸ்பென்ஸா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட் அவுட்ல நாலாவதா இருக்கிற படம் ஹேவன். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. IMDb ரேட்ல 6.5 கொடுத்திருக்காங்க. 2022ல டிஸ்னி அண்ட் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் ஹேவன். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாராம். நம்ம ஹீரோ எதுக்காக கொலை பண்ணாரு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்ம ஹீரோவே ஒரு போலீஸ்காரரா இருக்கிறாரு. ஒரு போலீஸ்காரர் ஒரு கொலையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த கேஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய பிளாஷ்பேக்ல பயங்கரமா மிரட்டி எடுத்திருப்பாங்க. வேற லெவல்ல டர்ம் அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். நீங்க யோசிச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படிலாம் கூட பிளான் பண்ணி கொல்ல முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஹீரோ வச்சு செஞ்சிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. செம்ம வர்த்தான படம். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லிஸ்ட் அவுட்ல அஞ்சாவதா இருக்கிற படம் தான் சல்யூட். IMDb ரேட்ல 7 கொடுத்திருக்காங்க. சோனி லைவ்ல அவைலபிளா இருக்குது. தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்குது. 2022ல ரிலீஸ் ஆன படம். இதுல நம்ம ஹீரோவா துல்கர் சல்மான் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கும். அந்த கொலைக்கான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம ஒரு அப்பாவி மனுஷனை போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவரை அரெஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை அவர் பண்ணல அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். நம்ம ஹீரோ இந்த கேஸை கையில எடுக்கிறாரு. அந்த கொலைக்காரர் யார் அப்படிங்கிற தேடி போற நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கில்லரை நம்ம ஹீரோவால நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. சோ மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தா இந்த 5 டாப் 10 5 கிரைம் த்ரில்லர் படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நீங்க எதெல்லாம் பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் பார்க்கல அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுலயும் ரொம்ப பெஸ்டான படம் அப்படிங்கறத உங்களுக்கு எது தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.